சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சேமியா கேசரி. ரவையில் தான் செய்வோம். இதே முறையில் நீங்கள் சேமியாவில் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சாஃப்டாக, வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அளவில் இருக்கும். இது எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் அடுப்பில் கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் காய்ச்சதும் ஒரு 15 போல் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து விடுங்க. பாதி அளவு வறுபட்டதும் ஒரு 20 போல் காஞ்ச திராட்சை போட்டுருங்க. அதையும் நல்லா வறுத்து விடுங்க. காஞ்ச திராட்சை நல்லா வறுபட்டு உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அதுக்கடையில் முந்திரி பருப்பும் நல்லா செவந்து வந்துடும் பாருங்கள். இப்போ எடுத்துருவோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம அதே நெய்யிலே 1 கப்பு ரவை, ஏற்கனவே இது வறுபட்ட ரவை தான், வறுத்த ரவை தான். ஆனாலும் நம்ம ஒரு நேரம் நல்லா வறுத்துக்கிடணும் நெய்யில். அந்த நெய்யில் வறுக்கும்போது நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த கேசரி. அகலமான கடாயில் போட்டு வறுத்து வருங்க. நான் இதை கொஞ்சம் குறுகலான கடாய், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து. நல்லா வறுபட்டாச்சு. இதையும் எடுத்துருங்க. எடுத்தாச்சு. இப்போ இதே கடாயில் நம்ம 2 கப்பு தண்ணி, நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி விடணும். விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததும் 2 பிஞ்ச் அளவு கலர் பொடி சேருங்க. உங்களுக்கு கலர் பொடி விருப்பம் இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தேன்னா போட்டுவிடுங்க. நான் கலர் பொடி தான் சேர்க்க போகிறேன், ஆரஞ்சு கலர். உங்களுக்கு எல்லோ கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வறுத்து வச்ச சேமியாவை போட்டுருவோம். சேமியாவை போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதித்து வரட்டு, நல்லா வெந்து வரணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வைப்போம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுங்க. பாருங்கள், தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி நல்லா கொஞ்சம் பாதி அளவு வெந்து இருக்குது. உங்களுக்கு அப்படியே நல்லா வேகாமல் இருந்து அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு போல் வெந்நியை விடுங்க. ஏன்னா பச்சை தண்ணி விடக்கூடாது. அதாவது வெந்நியை, கொதிக்க வச்சா வெந்நியை விடணும். வேகாமல் இருந்தேன்னா சில சேமியா வேகாது 2 கப்பு தண்ணியில். சேமியா நல்லா வெந்திருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த கேசரியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இல்லைன்னா சேமியா வேகாத போலே தெரியும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விடுங்க. இன்னும் 1 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விடுவோம். அதுக்கடையில் எல்லாமே நல்லா வெந்துடும். நீங்கள் நல்லா வெந்த பிறகு தான் போடுங்க. அப்படின்னா தான் வாயில் வச்ச உடனே கரையும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கேசரி. இல்லைன்னா கேசரி இது சேமியா வேகாமல் இருந்த போலேயே இருக்கும். இப்போ நல்லா இறுகி வந்துடுச்சு. இப்போ சீனி போட்டுடலாம். நான் 1 கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளவும் போடலை, எனக்கு நிறைய எண்ணி தோணுது. அதனால் நான் 3/4 கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்து போட்டுவிடுங்க. 1 கப்பு 1.25 கப்பு வரை ஹோட்டலில் போடுவாங்க. நம்ம 3/4 கப்பு அளவு போட்டாலே நமக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும் இனிப்பு. அப்படி தான் நினச்சி போட்டிருக்கேன். பார்ப்போம் கடைசியில். இப்போ மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா இறுகி வரும். இன்னும் ஒரு நேரம் மூடி வச்சுருங்க. இன்னும் 1 நிமிஷம் கழித்து பாருங்கள், கொஞ்சம் இறுகி வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ தளதளன்னு இருக்குது பாருங்கள். அந்த சேமியாவும் நல்லா வெந்து அழகாக இருக்குது. ரொம்பவும் குழையும் விட்டுறக்கூடாது. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுடலாம் வாசனைக்காக. உங்களுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் பிடிக்கும்னா அதில் ஒரு 2 சொட்டு விட்டாலே போதும். ஹோட்டல் சுவையில் தான் கிடைக்கும். பைனாப்பிள் எசன்ஸ் தான் அங்கே அதிகமாக விடுவாங்க. இப்போ மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் கழித்து நான் திறந்துருக்கேன். நல்லா இறுகி கரெக்டான பக்குவத்தில் வந்துச்சு. இப்போ முந்திரி திராட்சையை போட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லேயே அதையும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டுருங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படியே நெய் முழுவதும் இருப்போம் இல்லைனாக்கி 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் விட்டுவிடுங்க. அதாவது சன்ஃப்ளவர் ஆயில். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை விட்டுடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன பவுலில் மாற்றிடுவோம். நல்லா கம்மனி வாசனையில் இருக்குது. பாருங்கள், 2 பவுல் கிடச்சிருக்கு. ஒரு சின்ன பவுல், ஒரு பெரிய பவுல். இவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும். அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி இது இப்போ கரெக்டான இனிப்பில் இருக்குது. தின்ன திகட்டாது. இதே இனிப்பு 3/4 கப்பு கரெக்டான அளவுக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.